வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல வந்து இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். இனியா நிலா பாப்பாவை ராதிகா வீட்டுக்கு தூக்கிட்டு வராங்க. என்ன இனியா, இந்த பாப்பாவை இங்க எதுக்காக தூக்கிட்டு வந்த அப்படின்னு கோபி கேக்குறாரு. கோபி அப்பா சொல்றாரு, அவங்க அண்ணன் குழந்தையா அவ கொஞ்சம் இங்க தூக்கிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. மயுவும் இப்போ அங்க வராங்க. பாப்பா வந்திருக்குன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா விளையாடுறாங்க. இனியா கேக்குறாங்க, எழில் அண்ணனை பாப்பா அப்பான்னு தானே கூப்பிடும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ செலியன் அண்ணன் பெரியப்பா நான் அத்தை அவளுக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீயும் அத்தை தான், பாப்பா பெருசானதுக்கு அப்புறம் அப்படிதான் கூப்பிடும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன தாத்தா வேணும் நிலா பாப்பாக்கு அப்படின்னு கேக்குறாங்க. எழிலுக்கு நான் தாத்தானா நிலா பாப்பாவுக்கு நான் கொள்ளு தாத்தா அப்படின்னு சொல்றாரு அவரு. என்னப்பா இது எழிலோட பொண்ணா அப்படின்னு கேக்குறாரு கோபி. கோபி அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. இல்ல ஒரு டவுட்டா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆடி அப்ப நீங்க நிலா பாப்பாவுக்கு தாத்தா தானே அப்படின்னு சொல்றாங்க இனியா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நாலாம் தாத்தா கிடையாது அப்படின்னு சொல்றாரு கோபி. கோபி அப்பா சொல்றாரு, நிலா பாப்பா உன்னோட பையனுக்கு குழந்தைன்னா நீ அவளுக்கு தாத்தா தானே அப்படின்னு சொல்றாரு. மயூர் ராதிகாட்ட கேக்குறாங்க, அப்ப பாப்பாவுக்கு நீங்க என்ன வேணும் மம்மி அப்படின்னு கேக்குறாங்க. குழந்தை பெருசாயே எப்படி கூப்பிடணும்னு அவளுக்கு தோணுதோ அப்படியே கூப்பிடட்டும் அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. இந்த தாத்தா பாட்டி விளையாட்டுலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபி அங்கிருந்து எழுந்து போயிடுறாரு. அடுத்ததான் எழில் பாக்கியாட்ட வந்து சொல்றாரு, இனியா நிலா பாப்பாவை அந்த வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருக்கிறாமா அப்படின்னு சொல்றாரு. நம்ம பாப்பா நம்ம வீட்டுல இருந்தா பார்த்தாதான், எதுக்காக அங்கெல்லாம் கொடுத்து விட்டுருக்குற அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா. இனியா ஆசையா தூக்கிட்டு போனாமா, என்னமா பண்ண சொல்ற அப்படின்னு சொல்றாரு எழில். இனியா நல்லா பாத்துப்பா அப்படின்னு சொல்றாங்க ஜெனி. கொஞ்ச நேரம் கழிச்சு தாத்தா நிலா பாப்பாவை அவரோட தோல்ல வச்சு ரொம்ப சந்தோஷமா தூக்கிட்டு வீட்டுக்குள்ள வராரு. ரொம்ப சமத்தா இருந்தா இவ, நீங்க எல்லாம் தேடுவீங்கன்னு தான் நான் தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப பாசமா அந்த பாப்பா கூட பேசிட்டு இருக்கிறாரு தாத்தா. அதை பார்த்த உடனே அமிர்தா கண் கலங்குறாங்க. என்ன அமிர்தா நீ அழுறியா அப்படின்னு கேக்குறாங்க ஜெனி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு அமிர்தா சொல்றாங்க. இங்க எல்லாருமே நிலா பாப்பாவை வேற மாதிரியே பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க அமிர்தா. தாத்தா பாப்பாவை ஷோல்டர்ல தூக்கிட்டு வரத பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அமிர்தா. பாக்கியா மாமனார் சொல்றாரு, பெரியவங்க பண்ற தப்புக்கு குழந்தை என்னமா பண்ணும், பெரியவங்க சட்டு சட்டுன்னு முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. கோபி வீட்டுலதான் மயூ இருக்கிறா. நான் நினைச்சா அவ கூட பேசாம இருக்கலாம், இல்ல அவளுமே என் கூட பேசாம இருக்கலாம். ஆனா தாத்தா தாத்தான்னு அவ்வளவு பாசமா இருக்கிறா அப்படின்னு சொல்றாரு. நான் அவ கூட எப்படிமா பேசாம இருப்பேன், குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததான் செலியன் வீட்டுக்குள்ள வராரு. என்ன வாக்கிங் போயிட்டு வரையா அப்படின்னு எழில் கேக்குறாரு. நான் வாக்கிங் போயிட்டு வருவேன், ஜாகிங் போயிட்டு வருவேன், இல்ல குதிப்பேன், இல்ல என்னமோ பண்ணுவேன், உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு கேக்குறாரு செலியன். என்கிட்ட பேசுற வேலையெல்லாம் வச்சுக்கிடாத, உன்னை பார்த்தாலே எனக்கு கடுப்பா இருக்கு அப்படின்னு செலியன் சொல்றாரு. சாம நீ கிளம்பிடு அப்படின்னு சொல்றாரு செலியன். எழில்மே இப்போ அங்க இருந்து போயிடுறாரு. அமிர்தா செலியனுக்கு காஃபி கொடுக்குறாங்க. முகத்தை பார்க்காமையே அம்மா இல்லையா ஜெனி அப்படின்னு கேக்குறாரு செலியன். நான் ஜெனி இல்ல அமிர்தா அப்படின்னு சொல்றாங்க. அம்மா எங்க அப்படின்னு கேக்குறாரு செலியன். அவங்க வேலை பார்க்குற இடம் வரைக்கும் போயிருக்கிறாங்க அப்படின்னு அமிர்தா சொல்றாங்க. நீங்க எழுந்ததும் காஃபி கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜெனி எங்க அப்படின்னு கேக்குறாரு. அவங்க இப்பதான் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு அமிர்தா சொல்றாங்க. காஃபி எடுத்துக்கோங்க, எதுக்கு யோசிக்கிறீங்க, சுகர் உங்களுக்கு போடுற அளவு தான் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அமிர்தா. செலியனை இப்போ காஃபி வாங்கி குடிக்கிறாரு. கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நீங்க இன்னைக்கு ஆபீஸ் போவீங்களா இல்ல வீட்ல இருந்து வேலை பாப்பீங்களா அப்படின்னு அமிர்தா கேக்குறாங்க. நீங்க ஆபீஸ் போனீங்கன்னா உங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ண சொன்னாங்க அம்மா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல வேணாம், நான் வீட்ல இருந்து தான் வேலை பார்க்க போறேன் அப்படின்னு செலியன் சொல்லிடுறாரு. அமிர்தாவும் செலியனும் பேசிட்டு இருக்கிறத இப்போ எழில் நின்று பாத்துட்டு இருக்கிறாரு. அமிர்தாட்ட ஜெனி பாட்டிக்கு போய் நீங்க காஃபி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் போல அப்படின்னு சொல்றாங்க அமிர்தா. அதெல்லாம் பாட்டி ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, பிடிச்சா குடிப்பாங்க, இல்ல வேணான்னு சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஜெனி. திட்டுனா பரவாயில்ல, வேற ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அப்படின்னு அமிர்தா பயப்படுறாங்க. பாட்டி எல்லாரும் இருக்கும்போதுதான் டென்ஷன் ஆவாங்க, மத்த நேரம் அமைதியா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஜெனி. அமிர்தா இப்போ காஃபி எடுத்துட்டு பாட்டிட்ட கொடுக்கறதுக்காக போறாங்க. ஆக்கியா எங்க அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க. அம்மா ஆபீஸ் வரைக்கும் போயிருக்கிறாங்க, அதனாலதான் நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு அமிர்தா சொல்றாங்க. உன்னை என் பக்கத்துலயும் வரக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன்ல, எனக்கு ஒன்னு பிடிக்கல, இந்த கல்யாணமும் பிடிக்கல, அப்புறம் எந்த தைரியத்துல காஃபி கொண்டு வந்து நீட்டுற அப்படின்னு திட்டுறாங்க பாட்டி. அம்மா தான் உங்களுக்கு காஃபி கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு காஃபியை நீட்டுறாங்க அமிர்தா. அந்த காஃபி கிளாஸை தள்ளி விட்டுறாங்க பாட்டி. இந்த நாடகம்லாம் வேணாம், எனக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. இந்த கல்யாணத்தை நான் என்னைக்குமே ஏத்துக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இடையில கொண்டு வந்து காஃபியை நீட்டுறது, நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்கறது, சிரிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிடாது அப்படின்னு திட்டுறாங்க. பாக்கியா வெளியில போனானா அவ எனக்கு காஃபி போட்டு வச்சுட்டு போகட்டும், இல்லாட்டினா எனக்கு காஃபியே வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீட்டுல எது ஒழுங்கா நடக்குது, எனக்கு காஃபி குடிக்கிறது ஒண்ணு முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. எழில் பாட்டி அப்படின்னு பேச வராரு. எழில் பாட்டி இப்போ அவரை முறைக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.